வணக்கம். 2026 மாநிலத் தேர்தல்கள் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். இதுல அரசியல் சார்பு, எமோஷன்ஸ் எதுக்கும் இடமில்ல. பியூர்லி டேட்டா ட்ரிவன் ட்ரேடிங் மாஸ்டர் கிளாஸ் இது. எலெக்ஷன் டைம்ல வர்ற இந்த நாய்ஸை எப்படி ப்ராஃபிட்டா மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம கவர் பண்ண போற டாபிக்ஸ் இதுதான்: மார்க்கெட் வாலட்டிலிட்டி, பெஞ்ச்மார்க்ஸ், எலெக்ஷனுக்கு முந்தைய நிச்சயமற்ற நிலை, பொலிட்டிக்கல் ஹெட்ஜ் உக்தி, ரிசல்ட் அன்னைக்கு பண்ண வேண்டிய ஈவென்ட் டே ட்ரேட், ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், அப்புறம் லாங் டர்ம் earnings. சரி, ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடலாம். செக்ஷன் 1, தேர்தல் ஏற்ற இறக்கம் மற்றும் கடந்த கால அளவுகோல்கள். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு முன்னாடியும் பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். ரெண்டு வித்தியாசமான சூழ்நிலைகளுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ஒன்னு கண்டினியூட்டி, அதாவது தொடர்ச்சி. ரீசெண்டா 2025 பீகார் எலெக்ஷன்ல என்டிஏ திரும்பவும் ஜெயிச்சப்போ பாலிசி அப்படியே தொடருங்கிற நம்பிக்கையில மார்க்கெட்ல ஒரு சூப்பரான ரிலீஃப் ரேலி வந்துச்சு. ஆனா மறுபக்கம் எதிர்பாராத மாற்றம். 2024 ஜெனரல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்போ என்னாச்சு ஞாபகம் இருக்கா? ஒரு எதிர்பாராத ரிசல்ட் வந்ததும் மார்க்கெட்ல உடனடியா ஒரு ஷார்ட் டேர்ம் செல் ஆஃப் வந்துச்சு. நிஃப்டி கிட்டத்தட்ட 6% வரைக்கும் சரிஞ்சது. இதுல இருந்து என்ன தெரியுது? மார்க்கெட்டுக்கு எப்பவுமே ஸ்டெபிலிட்டி தான் பிடிக்கும், சர்ப்ரைசஸ் இல்ல. இந்த வொலாட்டிலிட்டியை பார்த்து பயப்பட வேண்டாம். அதுக்கு பதிலா இந்த ஒரு கோல்டன் ரூலை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமற்ற தன்மையின் வதந்தியில் விற்கவும், தெளிவான செய்தியின் போது வாங்கவும். இதுதாங்க நம்ம டோட்டல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட பேஸ். சும்மா யூகத்துல ட்ரேட் பண்ணாம பிக்சர் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் களத்துல இறங்குறது தான் எப்பவுமே சேஃப். செக்ஷன் 2, ஃபேஸ் 1, தேர்தலுக்கு முந்தைய நிச்சயமற்ற நிலை. மே 2026க்கு முன்னாடி இருக்கிற மாசங்கள்ல ஏகப்பட்ட பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ், அதாவது கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வரும். இதனால மார்க்கெட் கொஞ்சம் வீக்காவோ இல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்டாவோ தான் இருக்கும். எலெக்ஷனுக்கு முந்தைய மாசங்கள்ல பாத்தீங்கன்னா நிஃப்டியோட விக்ஸ் 40லிருந்து 60% வரைக்கும் சட்டுன்னு ஸ்பைக் ஆகும். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிக்டான அட்வைஸ்: இந்த டைம்ல லெவரேஜை கம்மி பண்ணிக்கோங்க. முக்கியமா F&O எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்றது உங்க கேபிட்டலை பாதுகாக்கும். சரி, இந்த அன்சர்டனிட்டி டைம்ல நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? கவர்மெண்ட் பாலிசிஸை டைரக்டா டிபெண்ட் பண்ணி இருக்கிற செக்டர்ஸை கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைங்க. அதுக்கு பதிலா ஃபார்மா, எஃப்எம்சிஜி, அப்புறம் ஐடி மாதிரியான டிஃபென்சிவ் செக்டர்ஸ்க்கு உங்க போர்ட்ஃபோலியோவை ஷிஃப்ட் பண்ணுங்க. அரசியல் காத்து எந்த பக்கம் வீசினாலும் சரி, இந்த செக்டர்ஸ் பெரிய அடி வாங்காம ஸ்ட்ராங்கா நிக்கும். செக்ஷன் 3, ஸ்ட்ரக்சரிங் தி பொலிட்டிக்கல் ஹெட்ஜ். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி: இந்த வாலட்டிலிட்டியை வச்சு எப்படி ப்ராஃபிட் பண்றது? அதுக்கு ஒரு சூப்பரான மெக்கானிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதான் லாங் ஸ்ட்ராங்கிள். பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு நான் டிரெக்ஷனல் ட்ரேட். மார்க்கெட் எந்த பக்கம் பெரிய மூவ் கொடுத்தாலும் லாபம் வர்ற மாதிரி, ரெண்டு சைடுக்கும் நீங்க இன்சூரன்ஸ் வாங்குற மாதிரி அர்த்தம். மார்க்கெட் பயங்கரமா மேல போனாலும் சரி, கீழே இறங்கினாலும் சரி, உங்களுக்கு லாபம். ஆனா எதுவும் நடக்கலனா நீங்க கட்டின அந்த பிரீமியம் அமௌண்ட் மட்டும்தான் உங்க அதிகபட்ச லாஸ். ஓகே, இதை எப்படி செட்டப் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எக்ஸ்பைரி டேட் செலெக்ஷன். இங்க தான் பல பேர் தப்பு பண்ணுவாங்க. ரிசல்ட் வர அன்னைக்கே முடிகிற கான்ட்ராக்டை தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா தீட்டாடிக்கே உங்க பிரீமியமை காலி பண்ணிடும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் வர ஒரு எக்ஸ்பைரியை, உதாரணத்துக்கு ஜூன் எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணுங்க. செகண்டு, நிஃப்டியோட கரண்ட் பிரைஸ்லேருந்து ஒரு 3 இல்ல 4% மேலே இருக்கிற ஓடிஎம் கால் ஆப்ஷனையும், அதே மாதிரி 3-4% கீழே இருக்கிற ஓடிஎம் புட் ஆப்ஷனையும் வாங்கணும். தேர்டு, பிரேக் ஈவனை கால்குலேட் பண்ணணும். இந்த கால்குலேஷனை பார்த்து மிரள வேண்டாம், நான் ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். நிஃப்டி 10,284 இருந்தப்போ நடந்த ஒரு ரியல் எக்ஸாம்பிள் இது. கால் புட் ரெண்டுக்கும் சேர்த்து நீங்க கொடுத்த நெட் பிரீமியம் 146 ரூபாய்னு வச்சுப்போம். உங்க அப்பர் பிரேக் ஈவன் என்னன்னா, உங்க கால் ஸ்ட்ரைக் 10,500 கூட இந்த 146 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 10,646. லோயர் பிரேக் ஈவன் கண்டுபிடிக்க புட் ஸ்ட்ரைக் 10,000 இருந்து 146 மைனஸ் பண்ணுங்க, அதாவது 9,854. சிம்பிள். மார்க்கெட் இந்த 2 பாயிண்ட்ஸை தாண்டி மூவ் ஆனா நீங்க ப்ராஃபிட் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா நடுவுல மாட்டினா அந்த 146 ரூபா மட்டும்தான் உங்க லாஸ். ஆனா வெயிட், இதுல இருக்கிற ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்காம உள்ள இறங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் தீட்டா, அதாவது டைம் டீகே. மார்க்கெட் எந்த பக்கமும் போகாம வெயிட் பண்ணுச்சுன்னா உங்க பிரீமியம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிடும். ரெண்டாவது, வாலட்டிலிட்டி கிரஷ். மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆனா கூட வாலட்டிலிட்டி டிராப் ஆகிறப்போ பிரீமியம் சரசரன்னு கீழே இறங்கிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்ட்ராட்டஜியை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல ட்ரை பண்ணாதீங்க. நிஃப்டி இல்ல பேங்க் நிஃப்டில பண்றது தான் எப்பவுமே சேஃப். செக்ஷன் 4, ஃபேஸ் 2, நிகழ்வு நாள் வர்த்தகம், அதாவது ரிசல்ட் டே ட்ரேடிங். ரிசல்ட் டே அன்னைக்கு ஒரு ட்ரேடரா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின் தேவை. ஒரு தம்ப் ரூல் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆன முதல் 30 நிமிஷத்துல எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இனிஷியல் மூவ்மெண்ட் எல்லாமே எக்ஸிட் போல்ஸ்னாலையும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பேனிக்னாலையும் நடக்கிறது. பாத்தீங்கன்னா அடுத்த 2-3 மணி நேரத்துல அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். அதனால அவசரப்பட்டு என்ட்ரி கொடுக்காம ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன்ஸ்க்கு ஒரு 3-5% ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வேடிக்கை பாருங்க.
சரி, ரிசல்ட் வர ஆரம்பிச்சதும் நம்ம அப்ரோச் எப்படி இருக்கணும்? இங்க தான் செக்டாரல் ரொட்டேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம வேலை யாரு ஜெயிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்றது இல்ல, ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்றது தான். ஒருவேளை என்டிஏ திரும்பவும் பவருக்கு வந்தா பாலிசி கண்டினியூ ஆகும். சோ பிஎஸ்யூ பேங்க்ஸ், கேபிட்டல் கூட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுவே எதிர்க்கட்சி ஜெயிச்சாங்கன்னா மார்க்கெட் சேஃப் ஹெவல்ஸை தேடி ஓடும். அப்போ கோல்டு, இடிஎஃப்கள், ஐடி, ஃபார்மா மாதிரியான செக்டார்ஸ் பக்கம் உங்க போர்ட்ஃபோலியோவை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 5 ஃபேஸ் 3 போக்கு உறுதிப்படுத்தல். இப்போ ரிசல்ட்டோட ஆரம்ப சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. மார்க்கெட்டோட ரியல் டிரெக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க இந்த டைம்லைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலையில 9:15க்கு ஓபன் ஆகுறப்போ வெறும் ரீட்டைல் பேனிக் தான் இருக்கும். ஆனா சரியா காலையில 11 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ஒரு டைம் இருக்கு பாருங்க. அதான் இன்ஸ்டிடியூஷனல் அவர். அந்த டைம்ல தான் மாபெரும் டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் எஃப்ஐஐகளும் அவங்க கேபிட்டலை டிப்ளாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. மார்க்கெட்டோட உண்மையான ட்ரெண்ட் என்னன்னா அந்த ஒரு மணி நேரத்துல நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். எலெக்ஷன் முடிஞ்சதும் கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய சில ஸ்டாக்ஸ் இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண இலவசங்களால சில ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கும். அந்த பாப்புலர் பிக்ஸை அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா யார் ஜெயிச்சாலும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறம் சர்க்கரை, உரம் மாதிரியான துறைகள் 10% 20% வரைக்கும் கண்டிப்பா கரெக்ஷன் ஆகும். அதே மாதிரி மதுபான பங்குகளும் செங்குத்தா விழும் வாய்ப்பு அதிகம். இது ஹிஸ்டரி நமக்கு கத்துக் கொடுத்த பாடம். செக்ஷன் 6 சலசலப்பை விட ஏர்னிங்ஸ், அதாவது வருமானமே முக்கியம். நம்ம மாஸ்டர் கிளாஸோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஒரு லாங் டேர்ம் ஃபண்டமெண்டல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருங்க. ஹிஸ்டாரிக்கலா எலெக்ஷன் நியூஸ்னால நிஃப்டில ஒரு 8% வரைக்கும் பெரிய கரெக்ஷன் வந்தா அது பயந்துட்டு வெளியே போற டைம் கிடையாது. அது தரமான லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை அடிமட்ட விலையில வாங்குறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. ஃபைனலா இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன சின்ன அரசியல் சலசலப்புகள் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட லாங் டேர்ம் ஏர்னிங்ஸ் growth-அ மாத்திருமா என்ன? சான்ஸே இல்ல. மீடியம் டு லாங் டேர்ம்ல மார்க்கெட்டோட டைரக்ஷனை டிசைட் பண்றது கார்ப்பரேட் ஏர்னிங்ஸும் ஆர்பிஐ பாலிசிஸும் தானே தவிர இந்த ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கிடையாது. இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஹெட்ஜிங் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் தான். என்ன, இந்த வர்த்தக கையேடு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம்.